கேரளாவில் பிரபல புரட்சி ரா பாடகர் வேடன் மீது மேலும் 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்துள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூரில் பிறந்த வேடனின் தமிழ் மற்றும் மலையாள மொழிகளை இணைத்து வேடன் பாடும் ரா பாடல்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 2020ஆம் ஆண்டு வேடன் வெளியிட்ட வாய்ஸ் ஆப் தி வாய்ஸ்லெஸ் ஆல்பம் பெரிய அளவில் பேசப்பட்டது. 2021ஆம் ஆண்டு மலையாள திரை உலகில் பாடலாசிரியர், பாடகராக பயணத்தை தொடங்கி மஜ்மல் பாய்ஸ் படம் மூலம் எல்லைகளை கடந்து பிரபலமானார். இந்த நிலையில் இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கும் புதிய திரைப்படத்தின் மூலம் தமிழில் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் வேடன். இப்படியான சூழலில் வேடன் மீது கடந்த மாதம் இளம்பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தார். அதில் கடந்த 2021 முதல் 2023 இடைப்பட்ட காலத்தில் தன்னுடன் நட்பில் இருந்த வேடன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பல முறை பாலியல் உறவு கொண்டதாக இளம்பெண் மருத்துவர் புகார் அளித்துள்ளார். இதனடிப்படையில் எர்ணாகுளத்தில் உள்ள தீர்க்ககரா காவல் நிலையத்தினர் PNS சட்டப்பிரிவு 376 இன் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தலைமறைவாக உள்ள வேடனை போலீஸ் தேடி வரும் நிலையில் அவர் மீது மேலும் 2 பெண்கள் பாலியல் புகார் அளித்துள்ளனர். கேரள முதல்வர் பினராயி விஜயன் அலுவலகத்தில் இந்த புகாரை அளித்துள்ளனர். புகார் கொடுத்த 2 பெண்களும் PhD படித்து வருபவர்கள். இதில் ஒரு பெண் 2020இல் ஆதிவாசி மக்கள் தொடர்பாக உதவி கேட்டபோது வேடன் உடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும், அப்போது எர்ணாகுளம் குடியிருப்புக்கு தன்னை வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ய வேடன் முயற்சித்ததாக புகார் கொடுத்திருக்கிறார். முதல் சந்திப்பிலேயே தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ய வேடன் முயற்சித்தார் என்று அந்த பெண் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மற்றொரு பெண் கொடுத்த புகாரில் சங்கீத கலைஞரான தன்னை தேடி வந்து வேடன் பழக்கம் ஏற்படுத்தியதாகவும், தொடர்ந்து தன்னை 2021இல் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. 2 புகார்களையும் கேரள முதல்வர் அலுவலகம் மாநில காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறது. இந்த புகார் தொடர்பாக விரைவில் விசாரணை நடைபெறும் என தெரிகிறது.